பாகற்காய் இருந்தால் கசப்பே இல்லாமல் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க இவ்வளோ சுவையாக. அதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா அலசி எடுத்துட்டு மேலே காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நடுவில் கீறி ஸ்பூனால் உள்ளே இருக்க விதைகளை பூரா எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே செஞ்சு எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றி அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா பாகற்காய் மேலே எல்லா இடம் பரவுற மாதிரி உள்ளேயும் நல்லா தடவி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு தண்ணீர் ஊற்றி அலசி வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, இது மாதிரி பெருஸ்கூடி போட்டு 4 வரமிளகாவும் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் அடியில் வச்சுட்டு இட்லி பிளேட்டில் பாகற்காய் எல்லாத்தையுமே அடுக்கிடுங்க. அடுக்கி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. வெந்து வரட்டும். இது கூட சேர்க்கறதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்து ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இப்போ பாகற்காய் நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு வேக வச்ச வெங்காயம் தக்காளியுமே நல்லா வெந்திருக்குங்க. அதையும் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க. இப்போ வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை முந்திரியோடு நல்லா அரைச்சி எடுத்த பிறகு இதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து பவுலில் மாற்றிக்கங்க. இப்போ வேக வச்சு ஆற வச்ச தக்காளி வெங்காயம் ஆறி எடுத்து அதோட தக்காளியோட மேல் தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையுமே அந்த மசாலா அரைச்ச மிக்சர் ஜார்லேயே சேர்த்துட்டு அந்த வேக வச்ச தண்ணீரையும் சேர்த்து மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ பாகற்காயும் நல்லா ஆறி எடுத்துங்க வேக வச்சது. அதில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பொடியை உள்ள ஃபில்லிங்காக உள்ள எந்த அளவுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்து மீதம் உள்ள மசாலா பொடியை கிரேவியில் சேர்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடாதனும் சோம்பு 10 உரிச்ச பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அரைச்சி எடுத்த தக்காளி மசாலா விழுதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணீர் மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றி கலந்துட்டு இதில் மீதமான மசாலா பொடியை சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து கலந்துட்டு ஸ்டஃபிங் வச்ச பாகற்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்து விட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதும் திறந்தீங்கன்னா கசப்பே இல்லாமல் ஆந்திரா ஸ்டைலில் பாகற்காய் கறி ரெடிங்க. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சூடான சாதத்தோடு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான கசப்பே இல்லாத பாவக்காய் கறி ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள்.